தண்ணீர் மாநாடு உங்களுக்கு தெரியும், தண்ணீரின் தேவை என்னன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப இருக்கிற நெருக்கடி என்னன்னா, அறிவார்ந்த என்னுடைய சொந்தங்கள், என் தம்பி தங்கிகள் புரியணும். உலக உயிர்களின் உயிர் தேவை உங்களுக்கு நீர். அது மானுட தேவை மட்டும் அல்ல, உங்களுக்கு புரியணும் நினைக்கிறேன். அதனாலதான் நம்ம முன்னவன் நீரின்றி அமையாது உலகம்னு சொன்னான். அது உலக உயிர்களின் பால். அதை கவனிச்சுக்கணும். அதுல என்ன இங்க நடக்குதுன்னா, எந்த ஒரு நாட்டில் அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் நீர் தேவையா இருக்கிற நீர், இது மூன்றும் விற்பனைக்கு வந்துச்சோ, சந்தை பண்டமாக மாற்றப்பட்டுருச்சோ, அந்த நாடு நாடல்ல, அது சுடுகாடு என்று பொருள். இதுல உலகத்துல 800 கோடி மக்கள் தொகையை நம்ம தொட்டுட்டோம். ஆனா 100 கோடி மக்களுக்கு தான் குடிநீர் இருக்கு. இதை நான் சொன்னா கூட நீங்க நம்மளைனாலும் நம்ம அறிவியலின் பெரு அடையாளமா இருக்கிற அப்துல் கலாம் சொல்றாரு, 2 விழுக்காடு தான் உலக மக்களுக்கு குடிநீர் இருக்கு. அதை 20 விழுக்காடா உயர்த்துவது எப்படின்னு உலக பேரறிஞர்கள் சிந்திக்காம, உலக அதிபர்கள் சிந்திக்காம, இந்த 2 விழுக்காடு தான் இருக்கு, வித்தா நல்லா சம்பாதிக்கலாம் முடிவு பண்ணால, அங்கதான் துரோக சிந்தனை உருவாயிருச்சு. அதை சந்தை பொருளா மாத்தினதுனால மிக அத்தியாவசியமான தேவையா மாறிடுச்சு. இப்ப நான் கடையில வாங்கி குடிக்கிறேன், மற்ற உயிரினங்கள் என்ன செய்யுங்கிற கேள்வி இங்க எங்கேயும் எழல. இப்ப அதனால இந்த தண்ணீர் எப்படின்னா, நானும் நீங்களும் குடிக்கிறது தண்ணீர் தானான்னு முதல்ல உங்களுக்கு நான் உணர்த்தணும்.